அதே 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிங்க பார்ப்போம். எஸ்தரின் புஸ்தகம். அப்பொழுது ஆமான் அகாஸ்வேரு ராஜாவை நோக்கி, உம்முடைய ராஜ்யத்தின் சகல நாடுகளிலும் உள்ள ஜனங்களுக்குள்ளே ஒருவித ஜனங்கள் சிதறுண்டு பரவி இருக்கிறார்கள். அவர்களுடைய வழக்கங்கள் சகல ஜனங்களுடைய வழக்கங்களுக்கும் விகற்பமாயிருக்கிறது. 127 நாடுகளை அரசாளுகிற ராஜா. அந்த 127 நாடுகளில் உள்ள எல்லா ஜனங்களிலும் இந்த ஜனங்க எப்படி இருக்கிறாங்க? விகற்பமாயிருக்கிறார்கள். அவங்க பழக்க வழக்கத்துக்கும் இவங்க பழக்க வழக்கத்துக்கும் ஒரு சம்பந்தமும் இல்லை. அவன் வேற இவன் வேற. இதுதான் சர்ச்சுக்கு கொடுக்க வேண்டிய சாட்சி. ஒரு சபையை பத்தி புறஜாதியார் என்ன சாட்சி கொடுக்கணும் தெரியுமா? உலகம் வேறு, சபை வேறு. உலகத்தின் பழக்கத்துக்கும் சபையின் பழக்கத்துக்கும் விகற்பமா இருக்கு. இவங்க எக்ஸ்ட்ரீம்லி வேற மாதிரி இருக்கான். இவனை புரிஞ்சிக்கவே முடியலைங்க. சர்ச்சு வேற மாதிரி இருக்குது, உலகம் வேற மாதிரி இருக்குது. அதுதான் உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் வச்சிருக்கிற அடையாளம். சபை உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்க கூடாது. அப்போ உலகத்தில் இருக்கிற எந்த பழக்க வழக்கத்துக்கும் சபை ஒத்து போகாது. ஸ்பிரிச்சுவலி அவங்கெல்லாம் சாப்பிட்றாங்க, அப்போ நாங்கள் சாப்பிட மாட்டோமா? அது இல்லை. உலகம் ஒன்று இருக்கு, உலகத்தில் உண்டானவைகள்னு கொஞ்சம் இருக்குது. அதுக்கும் சபைக்கும் என்ன கிடையாது? சம்மந்தமே கிடையாது. இது வேற மாதிரி ஆக்டிவிட்டீஸ். இது உள்ள இருக்கிற குணாதிசயம் வேற. உலகத்தான் உலகத்தை சுதந்திரிப்பதற்கு போராடுவான், சபையோ பரலோகத்தை சுதந்திரிப்பதற்கு போராடும். இந்த ஜனங்க விகற்பமா இருக்காங்க. ஏன்? அவன் பேசும்போதே வேற மாதிரி பேசுறாங்க. அவனை புரிஞ்சுக்க முடியல. என்ன பேசுறான்? உம்முடைய ராஜ்யம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூமியில் செய்யப்படுவதுங்கிறான். ஏங்க, நாம பூமிக்குரிய ராஜ்யத்துக்கு தானே போராடிட்டு இருக்கிறோம். இவன் என்ன புதுசா வேற ஒரு ராஜ்யங்கிறான். அப்போ எங்களுடைய ராஜா யாரு? அவன் வேற ஒன்று சொல்றான். ஏன்? பூமியின் ராஜாக்களுக்கெல்லாம் அதிபதி இயேசு கிறிஸ்துங்கிறான். அவன் வேற ஒரு ராஜாவை சொல்லிட்டு இருக்கிறான். இல்லைங்க, இந்த அவங்க இங்கே ஒரு ரசிகராக இருக்கிறாங்க, அந்த ஸ்போர்ட்ஸ் மேனுக்கு ரசிகராக இருக்கிறாங்க, அந்த ஒரு அரசியல்வாதிக்கு ரசிகராக இருக்கிறாங்க. இவன் எவனையுமே மதிக்க மாட்டாங்க. இவன் முழுக்க முழுக்க இயேசுநாதருக்கு பின்னாடி ஓடிட்டு இருக்கிறான். கேட்டால் இயேசுநாதர் தான் என் தலைவருங்கிறான், இயேசுநாதர் தான் எனக்கு எல்லாமேங்கிறான். இவன் வேற மாதிரி இருக்காங்க. இவனை புரிஞ்சுக்கவே முடியலங்க. ஏதாவது பேசினா நித்திய ஜீவனுங்கிறான். அப்ப நாங்களாம் உயிரோட இல்லையா? நீ உயிரோட இருந்து செத்தவன்டா, நான் செத்து உயிரோட இருக்கிறேன்றான். புரிஞ்சுக்கவே முடியல இவனு. உலகத்தார் உயிரோடு இருக்க வேண்டும் என்று சொல்லி செத்து கொண்டிருக்கிறார்கள். நாம் உலகத்துக்கு சாக வேண்டும் என்று சொல்லி நித்திய ஜீவனை சுதந்திரிக்கிறவர்களாக இருக்கிறோம். நாம வேற, உலகம் வேற. அவர்கள் தங்கள் சரீரத்தை காப்பாற்றி தங்கள் ஆத்துமாவிலே செத்து கொண்டிருக்கிறார்கள். நாம் சரீரத்தை சாக கொடுத்து ஆத்மாவை காப்பாற்றி கொண்டிருக்கிறோம். நம்ம ஆப்போசிட்லி வேற. அவன் அழியோடு தெரிஞ்சு இந்த உலகத்தில் உள்ளதுக்காக ஓடுவான் கடைசி வரைக்கும். நமக்கு அழியாதுன்னு தெரிஞ்சு நாம் அதை நோக்கி தான் ஓடணும். இது அழியும், இதை பற்றி எனக்கு கவலையே இல்லை. காண்கிறவைகள் அனித்தியமானவைகள், காணாதவைகளோ இதை மேலே அவனுக்கு ஒரு ஆசையும் இல்லைங்க. என்ன பண்ணாலும் இவன் வேற மாதிரி இருக்கிறான். எஸ்தருக்கும் வேற ராஜகுமாரத்துகளுக்கும் என்னங்க வித்தியாசம்? அவங்க எது கொடுத்தாலும் வாங்கிக்கிறாங்க, கேட்டு கேட்டு வாங்கிக்கிறாங்க. எஸ்தர் எதை கொடுத்தாலும் வாங்க மாட்டேங்குது. அந்த அம்மா எதை கொடுத்தாலும் வாங்க. இந்த பொண்ணு ஏன் இப்படி வித்தியாசமா இருக்குது? 127 நாட்டில் வாழ்ந்த யூதர்களும் மற்றவங்களும் வித்தியாசமா இருந்தாங்கல்ல. அப்ப எஸ்தரும் எப்படிதான் இருக்கணும்? வித்தியாசமா. ஏன்னா அவளும் அந்த 127 நாட்டுக்குள்ள இருக்கிற யூத பெண் தானே, அவளும் வித்தியாசமா தானே இருக்கணும். மற்றவங்களுக்கு இவளுக்கு என்ன வித்தியாசம்? மற்ற ராஜகுமாரத்திகள் எல்லாரும் என்ன வேணாலும் வாங்கிப்பாங்க, கேட்டு கேட்டு வாங்குவாங்க. ஏகா பார்த்துக்கிட்டே இருக்கான். ஏமா உனக்கு ஒன்றும் வேணாங்க. என்னம்மா நீ ஒன்று வேணாங்கிற? ஏதாவது ஒன்று நீங்கள் என்ன வச்சுருப்பீங்க? உனக்குன்னு அதை மட்டும் கொடுங்க போதும். ஏமா உனக்கு வேறு எது மேலே ஆசையே இல்லையா? ஒரு ஆசையும் இல்லை. என்னம்மா இப்படி சொல்கிற? ஒரு ஆசையும் இல்லைங்க. நம்ம கணக்கே வேற. உலகத்தில் இருக்கிறவெல்லாம் நல்லா வாழணும்னு ஆசைப்படுவான். இந்த ஜனம் எல்லாவற்றையும் விட்டு விட்டு சிலுவையை சுமக்க ஆசைப்படும். அதுதான் விகற்பமான ஜனம். பார்க்கறதுக்கே வித்தியாசமா இருக்கும் இந்த ஜனம். உலகத்துக்கு ஒத்த வேஷம் இது தரிக்காது. ஆனால் ஒரு காலத்தில் பிரசங்கம் பண்ணும்போது ஊழியக்காரர்களை பார்க்கும் பொழுது இந்த உலகம் சொல்லுச்சு, இவர்கள் பிரசங்கம் விகற்பமாக இருக்கிறது. என்ன விகற்பம்? இவன் பேசுறது எல்லாமே வேற மாதிரி இருக்கு. இப்போ பாருங்க, யோவானுடைய தரிசனத்தை பார்த்தா எப்படி இருக்கும் நமக்கு? யோவானுடைய தரிசனம் எப்படி இருக்கு? 7 தலை 10 கொம்பு, ஒரு அம்மா வானத்தில் நிற்கிது,
12 நட்சத்திரம் இருக்கு, சூரியனை அணிந்திருக்குது, அப்புறம் சந்திரனை நிற்குது. ஏய் என்னப்பா தரிசனம், விகற்பமாக இருக்குதேப்பா, வித்தியாசமாக இருக்குதேப்பா, ஒன்றுமே புரியலையேப்பா. அதுதான்ப்பா நாங்கள், அதுதான் நாங்கள். அவன் எதை நேசிப்பான், பவுல் எதை நேசிப்பான் தெரியுமா? சாவு எனக்கு ஆதாயம், நான் தேகத்தை விட்டு பிரிய ஆசைப்படுகிறேன், என்னை விட்டுருங்க நான் போறேன்றான். உலகத்தான் என்ன ஆசைப்படுவான் தெரியுமா? எப்படியாவது காப்பாத்துங்கம்பான். ஒரு காலத்துல சபையில பாடுற பாட்டுல இருந்து மெசேஜ்ல இருந்து பார்க்கும்போது இந்த ஜனங்க ரொம்ப வித்தியாசமா இருக்குதே, இது வேற மாதிரி இருக்குதே. இவன் வாயில கபடம் இல்லையே, இவன் உலகத்தான் இல்லையே, இவன் ஆசை முழுக்க பரலோகத்தை பத்தி இருக்குதே, பூமியை பத்தியே இல்லையே. ஒரு கூட்டம் இருக்கிறது, அது உலகத்தை பத்தி பேசாது. ஒரு கூட்டம் இருக்கிறது, அது உலகத்தை விரும்பாது. ஒரு கூட்டம் இருக்கிறது, அது சிலுவை சுமக்கிற கூட்டம். மற்ற 127 நாட்டில் இருக்கிற ஜனங்களிலும் இவர்கள் விகற்பமாயிருப்பார். அத்தனை பேர்லையும் இவன் டிஃபரண்ட், இவன் வேற மாதிரி இருக்கணும். அதுதான் தேவன் விரும்புகிற கூட்டம். உங்களே என்னையும் கர்த்தர் அதுக்கு தான் அழைச்சிருக்கிறார். அப்படி சாட்சி வரணும். எல்லாமே டிஃபரண்ட். அந்த ஸ்பிரிட் உங்களுக்குள்ள வந்துட்டா ஒரு நாள் உங்களை பற்றி அவங்களுக்கே தெரிஞ்சிடும். இவங்கிட்ட போனால் வேற பேச மாட்டாங்க, இவங்ககிட்ட போய் உட்காந்தா வேற எதையும் இருக்காது, அந்த சபைக்கு போனால் இப்படித்தான் இருக்கும்னு நம்ம பார்த்தா சாட்சி வெளியே போயிடும். அதான் ஆமானுடைய சாட்சி. ஆமான்னு சொல்கிறான், அந்த ஜனமே கொஞ்சம் வித்தியாசமான ஜனங்க, விகற்பமான ஜனம். அது யாரோடையும் கலக்காது. அது பழக்க வழக்கம்லாம் எப்படி இருக்குது, வித்தியாசமாக இருக்குது. குமாரனின் சாயலுக்கு ஒப்பாக இருக்கும்படி இருக்கிறவர்கள் நாங்கள் இந்த உலகத்தில் பார்க்கும்போது கொஞ்சம் பைத்தியமாக தான் தெரிவோம். உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்கிறதுக்கு கொஞ்சம் யோசிப்போம். ஆனால் ஒரு நாள் வரும், எங்கள் வேஷம் உலகத்துக்குரியதல்ல, மண்ணின் சாயலை நான் கலைந்தே விண்ணின் சாயலை நான் அடைவேன். என்ன அங்கே பார்க்கும் போது தான் தெரியும், ஓ நீங்கள்லாம் இந்த ஊர் ட்ரெஸ் போட்டிருந்தீங்களா, ஓ நீங்கள்லாம் இந்த ஊருக்காரங்களா, அதனால தான் கொஞ்சம் வித்தியாசமாக பேசுகிறீங்க. சில நேரத்தில் சில ஆட்கள் நம்மகிட்ட பேசும்போது கேட்போம்ல, என்ன உங்கள் தமிழ் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது, நீங்கள் இலங்கையிலேருந்து வந்தீங்களா, நீங்கள் நார்த் இந்தியாவா, உங்கள் தமிழே வேற மாதிரி இருக்குதே. அப்புறம் நம்ம அந்த ஊருக்கு போனால் அப்போ அந்த ஊரில் இருக்கிறவங்களும் அதே தமிழ் பேசின்னு இருப்பாங்க. அப்போ தான் தெரியும், ஓ இதுதான் அந்த தமிழா. அதே மாதிரி தான் இன்றைக்கி நம்மளை பார்க்கிறவர்கள் கொஞ்சம் விகற்பமாய் பார்ப்பார்கள், கொஞ்சம் வித்தியாசமாக பார்ப்பாங்க. கொஞ்சம் சொல்லுவான், சும்மா இருந்தாலும் அப்படி தாங்க பேசிக்கிட்டு இருப்பாங்க, எல்லாம் கத்திக்கிட்டு இருப்பாங்க, அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, ஒன்றும் உதவாதும்பான். ஒரு நாள் வரும், நம்மை போன்றவர்கள் மட்டும் இருக்கிற தேசம் ஒன்று வருகிறது. அங்கே போனால் தான் தெரியும் நாம் அந்த தேசத்தின் சாயலுக்காக இந்த தேசத்தில் வாழ்ந்திருக்கிறோம் என்று சொல்லி. அல்லேலூயா. 127 நாட்டுக்குள்ளே இருப்போம், இந்த பூமிக்குள்ளே தான் இருப்போம். ஆனால் பூமியின் சாயல் நமக்குள்ளே வராது. இது கொஞ்சம் தனித்து வாசம் பண்ணுகிற கூட்டம். ஆமென். ரெண்டாவது ஆமான் பார்க்குறாரு, இது வேற, இந்த ஜனங்கள் விகற்பமாக இருக்கிறார்கள்.